ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் 24 மணி நேரமும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரிக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்துச்சு, போனோடனே வர மாதிரி தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் பஸ் தான் ஏறலான்னு சொல்லியிருந்தேன். கூட வந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு 1.5 மணி நேரம், ஈரோடு டு சேலம் 1.5 மணி நேரம், 3 மணி நேரத்தில் சேலம் போயிடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், பஸ்ஸு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் இல்லாமல் சேலம் போக முடியாது, பார்த்துக்கங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே கோயம்புத்தூர் டு ஈரோடு போகிறக்கே 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் காலைல டைமில் ஏறினால நிப்பாட்டி தான் போனாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் ஆளுகளை ஏற்றிட்டு தான் போனாங்க. 9:40 ஆயிடுச்சு ஈரோடு போகிறக்கே. அப்புறம் அங்கேருந்து சேலம் பஸ் ஏறணும். ஈரோட்லேருந்து ஈரோடு டு சேலம் 1.5 மணி நேரம் தான் போயிடலாம் அப்படின்னாங்க. ஆனாலும் சேலம் பஸ்ஸும் லேட் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு சேலம் பஸ்ஸும். சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செல்வி மெஸ்ஸில் தான் சாப்பிட்ருந்தோம். மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிறக்கு 3.5 மணி நேரம் டைமிங்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். நீங்கள் சேலம் யாராச்சும் இருந்தீங்கன்னா போகிறக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். சேலத்தில் இங்கேயே சாப்பிட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே செல்வி மெஸ்ஸுன்னு இருந்துச்சு, அங்கே தான் மீல்ஸ் சாப்பிட்டோம். மீல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மீல்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். சேலம் டு விழுப்புரம் பஸ்ஸே கிடைக்கல. அப்புறம் எஸ்சிடிசி பஸ் தான் ஒன்று வந்துச்சு. எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏறி நான் செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எஸ்சிடிசி பஸ்ஸு உள்ளே நீட்டாகவும் இருந்துச்சு, டாய்லெட்டு ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணதுலேயே இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது தான் பெஸ்ட்டு. சேலம் டு விழுப்புரம் நார்மல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா உட்காந்துருக்கவே முடியாது. எல்லாம் செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 105 ரூபா வாங்கினாங்க. பஸ் எடுத்தது 3.5 மணி நேரம் ஆகும், கணக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. விழுப்புரம் போகிறக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிறக்கு 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு தான் பஸ் ஏறணும். அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பண்ணாங்க. 7 மணி ஆயிடுச்சு. காலைல 7:25க்கு பஸ் எடுத்து பாண்டிச்சேரி போகிறக்கு 7 மணி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் போய் சுற்றி பார்க்கலான்னு சொன்னாலும் டைமுங்கிறது இல்லை. போனோடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வேறு போகணும். சுற்றி பார்க்குறக்கும் டைம் கிடைக்கல. அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் தான் ஒர்க் இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்க்கலனாலும் எங்கேயும் சுற்றி பார்க்குறக்கு நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால் அந்த பீச் சைடெலாம் போக முடியல. நீங்கள் அங்கேருந்து ஆல்கஹால்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வரப்போ செக் போஸ்ட்லாம் இருக்குது. அங்கேயே பிளாக் பண்ணி எல்லாத்தோட பேக்கும் செக் பண்ணுறாங்க. ஹேண்ட் பேக்கு, ட்ராவல் பேக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் பஸ்ஸால் இருந்தாலும் ஏறி தான் செக் பண்ணுவாங்க. நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். அங்கே போயிட்டு இறங்கினோன்னே பாட்டியம்மா பஜ்ஜி கடைன்னு சொல்லி யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க. சரி, அந்த கடையில் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். சிக்கன் போண்டா வாங்கினோம். 70 ரூபா சொன்னாங்க. 70 ரூபாய்க்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டோம். சரி, பாண்டிச்சேரி வந்துட்டோம், சாப்பிட்ருவோன்னு சொல்லி சாப்பிட்டோம். நைட்டு டின்னருக்காக ரோலெக்ஸ் ஹோட்டல் தான் போயிருந்தோம். புரோட்டா தான் வாங்கியிருந்தோம். புரோட்டா கொடுத்த குழம்பு 2 குழம்பு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு குழம்பு மட்டும் ப்ரான்ஸ் குழம்பா என்னன்னு தெரில, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. புரோட்டா சாப்பிட்டு பஸ் ஏறினோம். பஸ் ஏறப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:10 ஆயிடுச்சு. ராமன் ஒரு பஸ் தான் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம். விழுப்புரம் போனோன்னே விழுப்புரத்துலேருந்து சேலம் 11:45 தான் பஸ்ஸு கிடச்சி. அங்கேருந்து இறங்கினோன்னே 3 மணிக்கு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறினோம். கோயம்புத்தூர் வரப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:20, 7:30 ஆயிடுச்சு. காலைல 7:30 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 7:30 தான் வந்தோம். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. உட்கார முடியல. அந்த இடையில எஸ்சிடிசி பஸ்ஸில் போனனால கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. பாண்டிச்சேரி போகிறக்கு எத்தனை நேரம்